Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU, TNJFU, AU seat allotment order பத்தின இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு இது போல தான் வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்க இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து சீட் அலாட்மெண்ட் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டதுனால இந்த வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்க்கலாம். ஸோ சீட் அலாட்மெண்ட்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டுடே ஆர் டுமாரோ உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின்லேயே வந்து இது போல் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பேரலாக உங்களுக்கு மெயிலும் அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து லாகின்ல இருக்குது, எடுத்துக்கோங்கன்னு உங்களுக்கு மெயிலில் வந்து லிங்க் கொடுப்பாங்க. எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்டிமேஷன் மெயிலும் வரும். ஸோ உங்களுக்கு மெயிலையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆர்டரை வந்து லாகின்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துருச்சுன்னா அங்கேயே வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கிள் வந்து ஆட் ஆகியிருக்கும். உங்களுக்கு சீட் கிடச்சிருந்தாலும் ஆட் ஆகியிருக்கும், சீட் கிடைக்கலனாலும் கிடைக்கல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சீட் கிடைக்காதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபேஸ் 2 கவுன்சிலிங் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இது போல தான் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் கட் ஆஃப் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கோட்டாவில் உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லையும் அட்டன் பண்ணியிருப்பீங்க, 7.5 ரிசர்வேஷன்லேயும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் கம்யூனிட்டி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் ஸ்டேட்டஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 இல்லைனா 1500 பே பண்ணியிருப்பீங்களா, அதுக்கான இன்ஃபர்மேஷன். அட்மிஷன் ஃபீஸ் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் யாரும் பே பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால் அங்கே நாட் பேடுன்னு தான் இருக்கும். இந்த அட்மிஷன் ஃபீஸுங்கிறது 20,000 ரூபாய் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது தான் 20,000 ரூபாய் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ அது அங்கே மென்ஷன் ஆயிருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அலாட் ஆயிருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அலாட்மெண்ட் டேட் வந்து போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டைமே வந்து இதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் வந்து ஒன்று ஒன்றா போகும்போது ஃபஸ்ட் அலோகேஷன் எப்போ இருக்குது, செகண்ட் அலோகேஷன் எப்போ இருக்குன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக இது போல் போட்டிருப்பாங்க. காலேஜ் நேமை நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். HC அண்ட் RI வந்து இங்கே அலாட் ஆயிருக்கு. கோர்ஸ் நேம், என்ன கோர்ஸ் வந்து கிடச்சிருக்கு, BSc அக்ரி கிடச்சிருக்கா, ஹார்டிகல்ச்சர் கிடச்சிருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. கன்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னா சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் கரெக்டாக முடிச்சாதான் வந்து சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் டேட்டில் நீங்கள் TNAUக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டு, டைமு, செஷன் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது போல் உங்களுக்கும் போடுவாங்க. ஸோ நீங்கள் போகும்போது லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போகும். ஸோ எல்லாருமே டக்குன்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது போல் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூன் உங்களுக்கு போகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் நல்ல கட் ஆஃபே எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக நல்ல சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வேளை சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இந்த சீட் எனக்கு வேணாம், எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்லைடிங் அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க. ரீசெண்டாக ஸ்லைடிங்க்கு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் அதை வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ ஸ்லைடிங்கை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லைடிங் அப்ளை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் காலேஜ் வந்து அலாட் ஆகும். ஒன்று 99% உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் அலாட் ஆகும், இல்லை அந்த 1% அலாட் ஆன காலேஜே வந்து அலாட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ட்ரை தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்லைடிங்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் எதுவும் வெப்சைட்டில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.